இந்திய ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான ஐஆர்சிடியானது சுற்றுலா பயணிகளுக்காக பிரத்யேக பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் இயக்கி வருகிறது. அதன்படி வருகின்ற 2025 ஜனவரி மாதம் மகா கும்பமேளா ஸ்பெஷல் பாரத் கௌரவ் சிறப்பு சுற்றுலா ரயிலை இயக்க உள்ளது. இந்த சுற்றுலா ரயிலானது ஐஆர்சிடியின் தென்மண்டலமான சென்னை சார்பில் இயக்கப்பட உள்ளது. மகா கும்பம் 2025 என்ற பெயரில் இயக்கப்பட உள்ள இந்த சிறப்பு சுற்றுலா ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 16ஆம் தேதி புறப்படும். பிரக்யாராஜ், வாரணாசி, அயோத்தி ஆகிய இடங்களுக்கு பயணம் செல்ல உள்ள இந்த சிறப்பு சுற்றுலா ரயில் ஜனவரி 16 முதல் 24ஆம் தேதி வரை 8 இரவு 9 பகல் என 8 நாட்கள் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்ய பயணிகள் திருநெல்வேலி, தென்காசி, ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை தாம்பரம், சென்னை எழும்பூர் ஆகிய இடங்களில் ஏறும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு சுற்றுலா ரயிலானது ஒரு குளிர்சாதன பெட்டி, 10 ஸ்லீப்பர் கோச்சுகள், ஒரு பேண்ட்ரி கார், 2 பவர் கார்கள் என மொத்தம் 14 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. இதற்கான கட்டணமாக எக்கனாமிக் பேக்கில் 28,100 ரூபாயும், கம்ஃபோர்ட் பேக்கில் 44,850 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயண நாட்களில் பயணிகளுக்கு தென்னிந்திய உணவுகள் மற்றும் சுற்றுலா இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக தேவையான வாகன வசதிகள், தங்கும் அறைகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளவும் முன்பதிவு செய்யவும் ஐஆர்சிடியின் இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம். இது தொடர்பாக சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த இந்த பயணத்தின் பொது மேலாளர், தெற்கு மண்டல பொது மேலாளர் ராஜலிங்கம் போஸ் கூறுகையில், பயணிகளின் வசதிக்காக ஐஆர்சிடிசி பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும் அதன்படி இந்த பாரத் கௌரவ் சிறப்பு ரயில் சுற்றுலா இயக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மகா கும்ப கிராமம் எலக்ட்ரிசிட்டி 7 நாட்களில் சிறப்பு இந்த தினங்களில் லட்சோபலட்சம் பக்தர்கள் அங்கே எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தங்கும் வசதியாக ஐஆர்சிடிசியிலிருந்து ஒரு டென்ட் சிட்டி, அதாவது ஹைடெக் இங்கே வந்து சகல வசதிகளுடன் கூடிய தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 400 அறைகள். 400 அறைகளில் பார்த்தீங்கன்னா 300 வந்து டீலக்ஸ் கேட்டகரியும், 100 வந்து பிரீமியம் கேட்டகரியும் ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த அறைகளில் வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க ஐஆர்சிடிசியுடைய இணையதளத்தில் ஐஆர்சிடிசி www.tourism.com போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வசதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே தங்குறதுல வந்து உங்களுக்கு டைனிங் 24/7 டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் புக் பண்ணும் போதே வந்து உணவு தேவைப்படும் வகையில் புக் பண்ணிக்கலாம். உணவு உங்களுக்கு 3 வகையில் பரிமாறப்படும். ரெக்ரியேஷனல் கிளப் இருக்குது, மன மகிழ்ச்சிக்கான மன்றங்கள் இருக்குது, கலை நிகழ்ச்சி கூடங்கள் இருக்குது, டூரிஸ்ட் லாட்ஜஸ் இருக்குது, கெஸ்ட் லாட்ஜ் இருக்குது. அதுபோக சேஃப்டிக்கான வந்து நாங்கள் எல்லா ஏற்பாடுமே செஞ்சுருக்கோம். இன்சூரன்ஸும் அதில் இருக்குது, மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தேவைப்படும் பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோக இங்கே இருக்க பக்தர்கள் வந்து இந்த சமயத்தில் போவதற்காக தமிழகத்தில் இருந்து 16ஆம் தேதி திருநெல்வேலியில் இருந்து பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் இயக்கப்படும். இந்த ரயில் 16ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென்தமிழகத்தின் வழியாக வந்து சென்னை வழியாக இந்த பிரயாகராஜ், அலகாபாத், பிரயாகராஜ், கயா இந்த இடங்களுக்கெல்லாம் சென்றுட்டு 24ஆம் தேதி திருப்பி நம்ம இதே திருநெல்வேலிக்கே வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த வசதியையும் வந்து நீங்க பக்தர்கள் பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதுல இந்த ரயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இதுல வந்து 10 ஸ்லீப்பர் கிளாஸும் ஒரு தேர்ட் ஏசி வகுப்பு இருக்கு. போக இதுலயே வந்து உணவு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்ரி கார் இருக்கு. நம்ம தமிழக உணவு வழங்கப்படும். இது போறவங்களுக்கு வந்து எல்டிசி வழங்கப்படும். கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்டிசி பே பண்ண எல்டிசி பே பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு இதுல சுற்றுலா மேலாளர்கள் இருப்பாங்க, பாதுகாப்புக்காக வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கு. ஏசியில புக் பண்ணவங்களுக்கு இறங்கி அந்த இடங்களுக்கு தங்கும் இடங்களுக்கு போறவங்களுக்கு ஏசி வசதி உள்ள பஸ்களும், வேற நான் ஏசி இருக்கவங்களுக்கு நான் ஏசி பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்கிறேன். இது தவிர வேற என்ன? இப்போ நம்ம இங்கிருந்து போனோம், நாட்டுக்கு போனோம். அதே மாதிரி அவங்க இருந்து நாட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு இப்போ நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை, இங்க இருக்க ஒரு ஆன்மீக அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? எப்படின்னா வந்து நம்ம சவுத் ஜோன் இருக்க ஐஆர்சிடிசி நிறுவனம் வந்து இங்க இருக்க அதாவது சுற்றுலா பயணிகளும் பக்தர்கள் யாத்திரைகளும் மித்த இடங்கள்ல நார்த் இந்தியாவில் இருக்க இடங்களை போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் நாங்கள் செய்தோம். அதே மாதிரி எங்களுடைய நார்த் ஜோன் மண்டலம் இருக்கு, அவங்க இதே மாதிரி ராமேஸ்வரம் வர்றதுக்கோ இல்ல யாத்திரைகள் வர்றதுக்கோ இல்ல வந்து சுற்றுலா இடங்களுக்கு பாக்குற மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணி தராங்க. இதை நாங்களும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட இணைந்து செயலாற்றுவோம். இப்போ நம்ம ஐஆர்டி இருக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் வந்து அதனால இப்போ நம்ம இதுக்குள்ளேயே சவுத்துக்குள்ளேயே நம்ம ஐஆர்டி இதுக்காக வந்து நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? நாங்கள் பீரியாடிக்கலாக ரயில் டூர் பேக்கேஜஸ் இயக்கிறோம். இந்த ரயில் டூர் பேக்கேஜஸ்னா அதாவது மக்கள் வந்து ஒரு சுற்றுலா தலங்களை பார்க்கும்போது வீக்கெண்ட்ஸில் போவாங்க. வெள்ளிக்கிழமை கிளம்பி மண்டேக்குள்ளே வந்துட்டு சில இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் ஐஆர்சிடிசியில் வந்து அஷ்யூர்டு ஸ்லீப்பர் வசதியோட அதாவது புக்கிங்கோட சேர்த்து அவங்க சுற்றுலா இடங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணுவோம். இது இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். நீங்கள் அந்த தேவையை பயன்படுத்திக்கலாம்.